ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பஜ்ஜி. நம்ம நிறைய செஞ்சு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மாங்காய் பஜ்ஜி. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஈவன் அதை சலாடில் கூட ஒரு க்ரன்ச்சுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து 25 கிராம்ஸ் கடலை மாவும் 66 கிராம்ஸ் 66 கிராம் அரிசி மாவு, இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகா வத்தல், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி. இன்னும் கொஞ்சம் வாட்டரி ஆக்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி பேட்டர் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுறது இஸ் மச் பெட்டர் தான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உப்பு சரியில்லை, உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அதுவே பெட்டர். இப்போ வந்து இந்த பஜ்ஜி மாவில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலருக்கு. ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னா இதை ரொம்ப ஜென்டிலாக வந்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி கோல்டனாக வந்த உடனே இதை இப்படி எடுத்து ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் அதை. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை இப்போ எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு ஸோ எனக்கு தெரியுது நீங்களா என்ன நினைக்கிறீங்களா, அதை பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் இது ஃபிஷ் இல்லைங்க. எனக்கு அதனால தான் நான் அதை வந்து அந்த மாதிரி ஒரு யூனிக் டிசைனாக நம்ம அதை கட் பண்ணி அதை சர்வ் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி இப்படி ஹோலோடு இருக்கும். அது பார்த்தா அதை ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும், பட் ஆனால் இல்லை, இது மாங்காய். இதோட என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஈவன் தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை.